ஒருத்தங்க தப்பு வைக்கப்பட்டாங்க. அதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஆனா நடக்கவே முடியாத ஒரு விஷயத்த உங்களை கொண்டு கர்த்தர் நடத்துவாங்க. இட்ஸ் நாட் பாசிபிள் ஒரு விஷயத்த கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிறவரா இருக்கிறார். சொல்லுங்க, உங்களை பார்த்து அசாத்தியங்களை செய்வதற்காக தேவன் அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அற்புத அடையாளங்களை செய்வதற்காக தேவனை அழைத்திருக்கிறார். அவருடைய வல்லமையை உலகத்திற்கு எடுத்து செல்ல என்னை அழைத்திருக்கிறார். அவருடைய வல்லமையை உலகத்திற்கு காண்பிக்க என்னை அழைத்திருக்கிறார். அதற்காக நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லுவேன். Thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இந்த நாள் வார்த்தை அந்த அசாத்தியமான காரியம் என்னங்க? படிக்கலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35வது வசனம். அந்த அசாத்தியமான காரியம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. திரும்பவும் வாசிக்கிறேன். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா சாக கிடக்கிறவர்களையும் உயிர்ப்பிக்கிற வல்லமைய ஸ்திரீகளுக்குள்ள ஆண்டு வச்சிருக்காங்க. ஆமென். ஸ்திரீகள் சாவுக்கு நேராக போறவன கூட ஜீவனுக்கு நேராக, எபிரேயர் 11:35 ஸ்திரீகள் அப்படிப்பட்ட தெளிவா சொல்லப்பட்ட யார சொல்லிருக்கு? ஸ்திரீகள். ஸ்திரீகள். ஆமென், நம்ம ஸ்திரீகள் தானே? ஆமென். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாவுக்கு நேரா போறவன கூட ஜீவனுக்கு நேரா திருப்புகிற விசுவாசம் உடையவர்களாக ஸ்திரீகள் இருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் விசுவாசத்திற்காக எழுதப்பட்ட அதிகாரமா இருக்கிறது. இதுல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான். ஹல்லேலூயா. மரணத்துல இருக்கிறவன கூட உங்க விசுவாசம் எழுப்பிடுமா? ஆமென். யாருடைய விசுவாசம்? மரித்தவனை எழுப்ப போறது யாரோட விசுவாசம்? ஸ்திரீகளுடைய விசுவாசம். ஆமென். ஸ்திரீ நல்லா பைபிள் நம்ம ஒவ்வொரு